அரசியல் விமர்சகர், திரைப்பட கலைஞர், நாடக ஆசிரியர், நடிகர் என்று பல்வேறு முகங்களை, பல்வேறு திறமைகளை கொண்டிருந்தவர் சோ அவர்கள். தன்னுடைய அரசியல் விமர்சனங்களால் யாரையும் தனிப்பட்ட முறையிலே தாக்காமல், காயப்படுத்தாமல், ஆனால் அதே நேரத்தில் எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் எழுதக்கூடிய திறமை பெற்றிருந்தவர் அவர். அவருக்கு பல்வேறு இயக்கங்களில் பல்வேறு நண்பர்கள் இருந்தாங்க. எந்த மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும் அந்த நட்பை விட்டுவிடாமல் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அவருடைய இழப்பு என்பது அவரது குடும்பத்திற்கு மட்டுமில்லாமல் இன்றைக்கி அரசியலில் இருக்கக்கூடிய, திரையுலகத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு, பத்திரிகை உலகத்திற்கு பெரிய இழப்பு. தனிப்பட்ட முறையிலே எப்பொழுதுமே என் மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கக்கூடியவர். எனக்கும் அவர் மீது அளவிட முடியாத மரியாதை உண்டு. அவரது இழப்பு என்பது எனக்கும் அது பெரிய இழப்பு. கடினமான அரசியல் கருத்துக்களை கூட தன்னுடைய எளிமையான, சில நேரங்களில் நையாண்டி என்று சொல்லக்கூடிய நகைச்சுவையாக கூட அந்த கருத்தின் ஆழத்தை புரிய வைக்கக்கூடியவர். குறிப்பாக தமிழகத்தில் ஆதிக்கம், பல்வேறு வகைகளில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு எதிரான தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயக திண்மை இருக்கின்ற நபராக மறைந்த துக்ளக் பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு சோ ராமசாமி அவர்கள் விளங்கி வந்தார். அரசியல் கருத்துக்களை தைரியமாக, நடுநிலையாக முன்வைப்பதில் அவருக்கு நிகர் வேறு இன்னொரு நபரை நாம் குறிப்பிட முடியாது. குறிப்பாக தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய உற்ற நண்பனை இழந்து வாடுவதைப் போல நாங்கள் உணர்கிறோம். அன்னாருடைய ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறோம். மரியாதைக்குரிய திரு சோ ராமசாமி அவர்கள் இன்று அதிகாலை இயற்கை எய்தினார் என்கிற செய்தி மிகுந்த அதிர்ச்சிக்குரிய செய்தியாகும். அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் முதலில் நான் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு சோ அவர்கள் ஒரு நல்ல வழக்கறிஞர், ஒரு நல்ல நாடக நடிகர், நல்ல கதைவசன கர்த்தா. அவர் 200க்கு மேற்பட்ட படங்களில் பல முன்னணி நட்சத்திரங்களோடு, செவாலியே சிவாஜி கணேசன், புரட்சி நடிகர் எம்ஜிஆர், இப்படி பல நடிகர்களோடு, இன்னும் சொல்ல போனால் திரையுலகில் நீங்கா இடம்பெற்ற மனோரமா அவர்களோடு சேர்ந்து நடித்தது. இப்படி எண்ணற்ற படங்களில் அவர் நடித்தது மட்டுமல்ல, அவர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராகவும் இருந்து செயல்பட்டதோடு அவர் தமிழ்நாட்டில் விமர்சிக்காத அரசியல் கட்சிகள் எதுவும் பாக்கி கிடையாது. எந்த அரசியல் கட்சியும், எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் அவர் மிக கிண்டலாக, கேலியாக, நையாண்டியாக கேலி செய்து எழுதுவதில் அவருக்கு நிகர் அவர் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். துக்ளக் பத்திரிகையில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுடைய பேட்டியும் வந்திருக்கிறது. மிகச்சிறந்த விமர்சகர் அவர். பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்தும் எழுதியிருக்கிறார், தவறுகள் செய்த பொழுது கடுமையாக எதிர்த்தும் எழுதியிருக்கிறார். அதேபோல் திராவிட கட்சி தலைவர்களை விமர்சிப்பார், நட்பாக இருப்பார். இப்படி அந்த பத்திரிகையின் மூலமாக, குறிப்பாக அதில் வருகிற கேலி சித்திரங்கள், கேள்வி பதில் பகுதி, துக்ளக் வாங்குவது என்பது சோவினுடைய கேள்வி பதிவு தான் மிக முக்கியமானது. அந்த கேள்வி பதிலில் எல்லா விஷயங்களும், அரசியலை பற்றி, உலகத்தை பற்றி, மற்ற சமூக பிரச்சனைகள் குறித்து எல்லா விதமான கேள்விகளுக்கும் அவர் உரிய பதிலை மிக துணிச்சலாக கூறுவார். தான் கூறுகிற கருத்தை மற்றவர்கள் ஏற்கிறார்களா, ஏற்க மறுக்கிறார்களா என்பதை பற்றி அவர் கவலைப்பட்டதில்லை. அவர் மனதில் பட்டதை வெளிப்படையாக, தைரியமாக, துணிச்சலோடு எழுதக்கூடிய, சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர். ஆண்டுதோறும் ஜனவரி 14ஆம் தேதி துக்ளக் இதனுடைய விழா நடைபெறும். அதற்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைப்பார். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கு கொண்டு தங்களது கருத்துக்களை கூறுவார்கள். நிறைவாக அவரது கருத்தை அவர் கூறுவார். அங்கே கலந்து கொண்டவருடைய சொன்ன கருத்துக்களுக்கு நேர் மாறானதாக அந்த கருத்துக்கள் எல்லாம் இருக்கும். அதை மிக துணிச்சலாக இருப்பார். அது மட்டுமல்ல, மத்தியில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும், மாநிலத்தில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும், அது வெற்றி பெறுகிறதா தோற்று போகிறதா என்பது குறித்து அவர் கவலைப்பட்டவர் அல்ல. ஆனால் தனது கருத்தை மிக வலிமையாக சொல்லுவார். அதற்குரிய அரசியல் காரணங்களையும் சொல்லுவார். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பன்முகத்தன்மையுடைய பத்திரிகை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் சோவுடைய மறைவிற்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது பிரிவால் வாடுகிற குடும்பத்தாருக்கும்
அவரை நேசிக்கிற நண்பர்களுக்கும் துக்ளக்கினுடைய வாசகர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். துக்ளக் ஆசிரியர் அருமை நண்பர் சோ அவர்கள் கடந்த 25 ஆண்டு காலத்துக்கு மேலாக எனக்கு அன்புடன் பழகக்கூடிய அருமையான ஒரு பத்திரிகை நண்பர். தமிழகத்தினுடைய மூத்த பத்திரிகையாளர், கடும் விமர்சகர். அவர் யாரை விமர்சித்தாலும் அதில் மிச்ச சொச்சமில்லாமல் விமர்சிக்கக்கூடியவர். திராவிட இயக்க கொள்கைகளுக்கு, அதாவது எங்களுடைய கொள்கைகளுக்கு கடும் எதிரியாவார். அவருடைய கொள்கைகளுக்கு நாங்கள் கடுமையான எதிரிகளாக இருப்போம். ஒருவரை ஒருவர் விமர்சிப்பது, தாக்கி எழுதுவது, இவைகளெல்லாம் கடந்த காலத்து வழமையான நிகழ்ச்சிகள். ஆனால் சந்திக்கின்ற போது ஒருவருக்கொருவர் எந்தவிதமான மனக்கிலேசமும் இன்றி, வெறுப்புமின்றி அன்போடு பழகக்கூடிய பண்பாளர்களாகத்தான் நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கிறோம். அவரை பொறுத்தவரையில் அவர் மிக வெகுளியாக எதையும் சொல்லக்கூடியவர். அவருக்கு ஒரு தனியான ஒரு டெக்னிக் உண்டு. என்ன அந்த பத்திரிகை டெக்னிக் என்று சொன்னால், கடுமையான கருத்துக்களை கூட வேகமாக கூறிவிட்டு கடைசியாக அதை நகைச்சுவையாக மாற்றி சொல்லக்கூடிய ஒரு திறன் மூலம் அந்த வேகத்தை அவர் குறைப்பார். சில நேரங்களிலே கடும் மருந்தை கொடுத்து விட்டு பக்க விளைவுகள் இல்லாமல் இருப்பதற்கு இன்னொரு மருந்தை கொடுப்பதைப் போல நெருக்கடி காலத்தை அவர் நேரடியாக எதிர்த்தவர் என்பதுதான் அவருடைய தலை சிறந்த, நாங்கள் விரும்பக்கூடிய ஒன்றாகும். அந்த வகையில் அருமை நண்பர் சோ அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் நாங்கள் ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம். அண்மை காலத்திலே தான் அவருடைய உடல்நலக் குறைவு அடிக்கடி ஏற்பட்டு அவரிடத்தில் அவர் மருத்துவமனைக்கு சென்றார்ன்ற போது அவருடைய நிழலாக கடைசி வரையிலே திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய உதவியாளர் அருமை நண்பர் ரமேஷ் அவரிடத்திலே நான் சொல்வது உண்டு. சோ அவரிடத்திலே சொல்லுங்கள், நான் ஃபோன் செய்து தொல்லைப்படுத்த விரும்பவில்லை அவரை, நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்றாவது சிகிச்சை பார்த்து வர சொல்லுங்கள் என்று. ஆனால் அதை விரும்பவில்லை. அந்த வகையிலே அவர் இங்கேயே பிடிவாதமாக இருந்து தன்னுடைய இந்த மண்ணிலேயே தன்னுடைய உயிரை துறந்தவர். அப்படிப்பட்ட ஒருவர் மிக வேகமாக எவ்வளவு கடுமையாக பேசினாலும் அந்த கொள்கைகளை அவரும் விட்டு கொடுக்க மாட்டார், மற்றவர்களும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். நான் அவரிடத்திலே சொல்லுவேன், சோ அவர்களே, நீங்களும் நானும் நீண்ட நாளாக வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு எழுதுவதற்கு ஆள் வேண்டுமல்லவா, கருத்து வேண்டுமல்லவா, ஆகவே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். அந்த வகையிலே துக்ளக் பத்திரிகை சினிமாவை அடிப்படையாக கொண்டோ சோதிடத்தை அடிப்படையாக கொண்டோ நடக்காத, வெறும் அரசியல் விமர்சனங்களை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையான பத்திரிகையை தொடர்ந்து நடத்துவது என்பது தமிழ்நாட்டில் அவ்வளவு சுலபமானதல்ல. அந்த சாதனையை அவர் செய்தார்கள். அதன் மூலமாக தனித்தன்மையை அவர்கள் காப்பாற்றினார்கள். எவ்வளவு கருத்து வேறுபாடு உடையவர்களும், எவ்வளவு கடும் விமர்சனங்களாக இருக்கிறவர்களும், அவர் யாரை தாக்கி எழுதி கேலி சித்திரம் போடுகிறாரோ அவர்களே கூட அதை ரசிக்கக்கூடிய அளவிற்கு பிறகு ரசித்து விட்டுத்தான் அவர் மீது கோபப்படக்கூடிய அளவிலே இருக்கும். அப்படிப்பட்ட தனித்திறமை வாய்ந்தவர் சோ அவர்கள். அந்த திறமை இன்றைக்கு ஓய்ந்து விட்டது, ஓய்வெடுத்து கொண்டது. இனி இன்னொரு முறை அப்படிப்பட்ட எழுத்துக்களை நாம் பார்ப்போமா என்ற ஏக்கம் இருக்கிறது. எனவேதான் நாங்களும் எங்கள் கொள்கையிலே வீரியத்தோடு இருப்பதற்கு இன்னும் எத்தனையோ சோக்கள் தேவைப்படுகிறார்கள். பெரிய அறிவாளியை இன்றைக்கி நம்ம இழந்துட்டோம். நகைச்சுவை நடிகர்னாவே அவர் காமெடியாக பேசுவார், அவருக்கெல்லாம் அவ்வளோ நாலேஜ் இருக்காது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் ஐயா சோ அவர்கள் தான் நகைச்சுவை நடிகனுக்கு மிகுந்த அறிவாற்றல் உண்டு என்று தமிழ்நாட்டுக்கு அறிவித்தவர். எனக்கு அவருக்கு பெரிய பரிச்சையெல்லாம் கிடையாது, அவருடைய ரசிகன் நான். கடைசி பெஞ்சில் உட்காந்து கை தட்டுவேன். ஆனால் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவரும் இன்னொரு நடிகரும் பேட்டி கொடுக்கும்போது அந்த பேட்டியில்
அவர் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு, அந்த ஃபோட்டோ என் ஃபோட்டோ வருது. அது அவர் பேசும்போது அந்த ஃபோட்டோவை சார் வாங்கிட்டார். இவரை பற்றி நான் சொல்லணும், இவரை பற்றி நான் என்ன சொல்ல, எனக்கு திக்கு சார் எதாவது சொன்னால் வம்பாயிர போகுதுன்ட்டு. அப்போது தமிழ்நாட்டில் நகைச்சுவை நடிகனாகவும் கதாநாயகனாகவும் ஜெயித்தவர்கள் 2 பேர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் பேரை சொல்லி என் பேரையும் சொன்னார். கைகாலெலாம் நடுங்கிருச்சு. உடனே ஒரு வீட்டுக்கு ஓடியாந்தேன். என்ன இது மாதிரி சொல்லியிருக்கீங்க? உண்மை தான் சொன்னேன், பொய்யா சொன்னேன். ஒரு கடைக்குட்டி நடிகனை கூட கவனித்து வைத்திருக்கும் மிகப்பெரிய ஒரு மகான். எல்லாரையும் அவர் ஒரு கணைப்பார். அந்த கணைச்ச பிறகு வாங்க சார் அப்படின்வார். அதுக்குள்ளே இருக்கும் பாருங்கள் அன்பு. அந்த அன்பு இன்னைக்கு தொலைஞ்சி போச்சு. மிகப்பெரிய இழப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு, கலை உலகத்துக்கு, நகைச்சுவைக்கு. துக்ளக் ஷோ என்றே அறியப்படுகிற அளவுக்கு வரலாற்றிலிருந்து துக்ளக் என்ற பெயரை எடுத்துக்கொண்டு புதிய வரலாறு படைத்தவர் நமது ராமசாமி அவர்கள். அவருடைய எழுத்திலே நக்கல் இருக்கும், கிண்டல் இருக்கும், கேலி இருக்கும். ஆனால் அடித்தளத்திலே நாட்டின் நலன் இருக்கும். தன்னுடைய உருவத்தையே கேலி சித்திரமாக ஆக்கிக்கொண்டு உலகத்தில் யாரும் பின்பற்றக்கூடிய நல்ல கருத்துக்களை சொன்னவர் அவர். சமஸ்கிருதம் தெரியும் அவருக்கு, ஆனால் தமிழினுடைய அருமையும் தெரியும். அதனை வெளிக்கொண்டு வந்து தமிழை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு இருந்தது. அவருடைய கேள்வி பதிலை படிப்பதற்கென்றே அந்த பத்திரிகையை வாங்குபவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர் என்னையும் கேள்வி பதிலெழுத சொன்னார். பெருந்தலைவர் காமராஜர் மீது மாறாத பற்று கொண்டவர். இந்த நாட்டிற்கு ஜனநாயகத்திற்கு ஒரு ஆபத்து வந்துவிடுமோ என்ற சூழ்நிலை உருவான போது எழுந்து துணிந்து நின்று எழுதியவர். அவர் யாரிடமும் கெஞ்சுவதும் இல்லை, எதற்கும் அஞ்சுவதும் இல்லை. அப்படிப்பட்ட அருமையான ஒரு ஆசிரியர் நம்மிடமிருந்து மறைந்து விட்டது ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். அவருடைய இறப்புக்கு நான் இரங்கல் தெரிவிப்பதோடு அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய பற்றாளர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த ஆறுதலையும் தெரிவித்து, ஷோவினுடைய புகழ் என்றும் நிற்கும், என்றென்றும் நிற்கும் என்று சொல்லி அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன்.